நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் என்கிற எசையாவின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது வாழ்க்கையிலே நாமும் பல்வேறு நிலைகளில் சோர்ந்து கவலையோடு காணப்படுகிறோம். ஆண்டவர் சோர்ந்திருக்கிற, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியை தேடி வந்திருக்கிற, இன்னும் நிறைவை காண அவளோடு நிற்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் நிறைவாய் வழிநடத்துகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்கிற வார்த்தை நம்மை ஆண்டவரை துதிக்க அழைக்கிறது. ஆண்டவர் நம்முடைய எல்லாம் வல்லவராக, நம்முடைய வாழ்வாக அவர் இருக்கிறார். அவரை நம் உதடுகள் வெறுமையாய் புகழ்வதல்ல, மாறாக என் உயிரே என்று நம்முடைய உயிர் ஆண்டவரை போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற இந்த வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிற இந்த வரிகளை பார்க்கிற போது நம்முடைய முழு உள்ளம், முழு ஆன்மா, முழு ஆற்றல் வெளிப்படுகிற போது கடவுள் உண்மையாகிலுமே நம்மில் அவர் மகிழ்ந்து களி கூறுவார். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்ற வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற போது கடவுளை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு கொடுத்திருக்கிற மகத்துவத்துக்காக, அவருக்கு கொடுத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவருடைய இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, அவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு அவர் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், நமது உயிரை படுகொலியினின்று மீட்கிறார் என்ற இந்த வார்த்தைகள் அவரது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் ஆராதித்து மகிழ்வோம். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்,
உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை என்கிற வார்த்தைக்கேற்ப நீர் எங்கள் குற்றங்களை கண்டுகொள்ளாதவர் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ நாங்கள் தண்டிக்கப்படாத உம்முடைய இரக்கத்திற்கேற்ப எங்களை வழிநடத்துகிற தெய்வத்தின் மத்தியிலே நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீரே மன்னித்து பல்வேறு விதமான தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாப்பு அருள்வீராக. உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.